ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் புனர்ஜென்மம் 1961 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். RS மணி அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பத்மினி, ராகினி, கண்ணாம்பா, சுந்தரிபாய், KA தங்கவேலு, TR ராமச்சந்திரன் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. புனர்ஜென்மம் திரைப்படத்தில் பார்வதியாக நடிகை நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஷங்கருக்கு தன் இதயத்தில் இடம் கொடுத்து பல விதத்திலையும் சங்கடப்படும் கதாபாத்திரம். ஒவ்வொரு காட்சியிலையும் நடிகை பத்மினியுடைய நடிப்பாற்றலை பாராட்டாம இருக்கவே முடியாது. பார்வதியாக வரும் நடிகை பத்மினி அவர்களுக்கு இந்த புனர்ஜென்மம் திரைப்படத்தில் நடிப்பதற்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் அதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஷங்கரை திருத்த முயலும் போதும் ஷங்கரின் தாயிடம் தன் வெற்றியை சொல்லும் பொழுதும் அவருடைய நடிப்பாற்றல் பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். சிவாஜி அவர்களுக்கு மிகவும் பொருந்திய ஜோடிதான் பத்மினி அவர்கள். ரசிகர்களை அந்த காலத்தில் கவர்ந்த ஜோடி சிவாஜி பத்மினி ஜோடி. வியட்நாம் வீட்டில் முதிய தம்பதிகளின் வேதனையை தத்ரூபமாக பிரதிபலிச்சிருப்பாங்க. பல புராண படங்களில் அந்தந்த கதாபாத்திரங்களாகவே மாறி நடிச்சிருப்பாங்க. தெய்வப்பிறவி படத்தில் சிதம்பரம் ஜெயராமன் ஜானகி பாடிய அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் பாடலுக்கு சிவாஜி கணேசன் பத்மினி ஜோடிக்கிடையிலான கெமிஸ்ட்ரியை பார்த்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான நடிப்பு. லக்ஷ்மி வந்தாச்சு, இரு துருவம், வியட்நாம் வீடு, திருமால் பெருமை, திருவருட்செல்வர், இரு மலர்கள், தாயே உனக்காக, ஸ்ரீவல்லி, தெய்வப்பிறவி, தங்கப்பதுமை, வீரபாண்டிய கட்டபொம்மன், உத்தமபுத்திரன், அமரதீபம், ராஜாராணி, மங்கையர் திலகம், இல்லற ஜோதி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, தூக்கு தூக்கி அப்படின்னு வரிசை கட்டும் 60 படங்கள் இவர்களுடைய பெயரை சொல்லும். தமிழில் மட்டுமல்லாது 2 ஹிந்தி படங்கள்லையும் ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. கேரளாவில் பிரேம் நசீர், ஷீலா ஜோடிக்கு அடுத்து அதிக படங்களில் இணைந்து நடித்தது சிவாஜி பத்மினி ஜோடிதான். உருண்டோடும் நாளில் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் புனர்ஜென்மம் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். P. சுசிலா அவர்கள் இந்த பாடலையும் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருப்பாரு. புனர்ஜென்மம் திரைப்படத்தில் அமைந்திருக்கக்கூடிய அழகான பாடல் தான் என்றும் துன்பமில்லை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை P. சுசிலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருப்பாரு. புனர்ஜென்மம் படத்தில் அமைந்திருக்கக்கூடிய என்றும் துன்பமில்லை அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான பாடல். இந்த பாடலுடைய ஃபீமேல் வெர்ஷனை P. சுசிலா அவர்கள் பாடியிருப்பாங்க. மேல் வெர்ஷனை TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பாரு. இந்த பாடலுக்கு உண்டான வரிகளையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. புனர்ஜென்மம் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் ஷங்கர் சாப்பிட்டு கொண்டே அம்மாவை கூப்பிடுறாரு. தாயார் கண்ணை மூடி உட்கார்ந்திருக்கிறாங்க. அவன் எழுந்து போகிறான். பார்வதி வந்து அம்மா சாப்பிடும்போது மகனிடம் கோபத்தை காட்டலாமா அப்படின்னு சொல்றாங்க. தாயார் தள்ளாடியபடி கண்ணீருடன் சென்று வெறும் பானையை அவளிடம் காட்டி சோறு இல்லை அப்படின்னு எப்படி பெற்ற மகனிடம் சொல்லுவேன் அப்படின்னு கதறாங்க. இந்த காட்சி படத்துல நன்றாக அமைந்திருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.